நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஜீசஸ். ஆமென். தேவனுடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே நாம் கூடி ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற மேலான தயவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நாம் ஸ்தோத்தரிப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஆமென். அவரை பாடவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த காலை வேளையில் சபை கூடி வருகிறதை விட்டுவிடாதிருப்போமாக. சபை கூடுதல் என்பது நமக்கு இந்த கடைசி நாட்களிலே முக்கியமான ஒன்று. ஆகையினால் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சபையிலே பேசுகிறார், நம்மளை ஆறுதல் படுத்துகிறார், நம்மளை தேற்றுகிறார், நம்மளை உயர்த்துகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சபையிலே தாம் உண்டு பண்ண சபை, சரீரமாகிய சபையிலே அவர் நாள்தோறும் நம்மளை வளர செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், செபிக்கிறோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி, துதிக்கும்படி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை கடந்து வர செய்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் எங்களை தாங்க வல்லவரும், தப்புவிக்கிறவரும், எங்களை ஆசீர்வதிக்கிறவருமாக இருக்கிறபடினால் எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் பிதாவே, உடைய மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறேன். உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்க, மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. பாடல் பாடுகிற நம்முடைய மகனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், சிறுபிள்ளை வசனங்கள், சாட்சிகள், சங்கீத ஆலோசனைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு கிழக்கிலிருந்தும், மேற்கிலிருந்தும், தெற்கிலிருந்தும், வடக்கிலிருந்தும், நாலா திசையிலும் ஆண்டவரே கொள்ளை பொருளை, ஆத்துமாக்களை தாங்க. ஆண்டவரே, கொள்ளை பொருளாக எங்களுக்கு தாருமையா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல ஆலயம் உண்டு, இந்த இடத்துல தேவன் உண்டு, இது திறந்த வாசலாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா ஆராதனைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகம் எங்கும் நடக்கக்கூடிய ஆராதனை ஆண்டவரே நல்லபடியாய் நடந்து முடிப்பதற்கு உதவி செய்ய. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இடைபடுங்க, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் கரம் ஆண்டவரே இருக்கட்டும் ஐயா. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உன்னதரே, உயர்ந்தரே, உயர்ந்தவரே, மகிமையானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜீசஸ். ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்வீராக. நம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, வருகிற பிள்ளைகளை பாதுகாப்போடு வர செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த, மேன்மைப்படுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் நம்மத்தில் இருக்கிற தியானிப்பதில் பாடுகிற வேளையிலே நாமும் இணைந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவர், நீர் மாறாதவராயிருக்கிறீர், நீர் மகிமைக்குரியவராயிருக்கிறீர், நீர் துதிக்கப்படத்தக்கவர், தூயாதி தூயவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. இதுவரை காத்தவர், இனிமேலும் நீ காக்க வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் கண்ணினிமை போல் வைத்து பாதுகாத்த தேவன், இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம் மண்டைகளை கிட்டி சேர்த்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து, எங்கள் தேவைகளெல்லாம் நீ சந்தித்து, நல்ல பாதைகளை நெய்யாய் பிடிக்க கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு மகாராஜனை போற்றி துதிப்போம். எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்ற பாடலை
கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்று போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்று போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்பே. நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கோர பயங்கரமான புயலில் அனைவரே கொடிய அலையின் மத்தியில்
ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, காற்றையும் கடலையும் அமர்த்திட்ட என் தேவன் அப்பா, அம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஆண்டவரே நாங்கள் மூழ்கி போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்தவர், இதுவரை நடத்தின தேவன் பா. என் தாயும் தந்தையும் என்னை மறந்தாலும் ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம். என்னை இதுவரை கிட்டி சேர்த்து எங்களை பாதுகாத்து வேலி எடுத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த தேவன் அப்பா, அம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம் தகப்பனே. ஆண்டவரே நன்றியாலே உமக்கு பலிபீடம் கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர்கள் அப்பா, அம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்ல தெய்வம், நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் தகப்பனே. சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம். இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உரிமை ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். இயேசு ராஜா செய்த நன்மை ஆயிரங்கள். அதை சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இயேசு ராஜாவே நன்றி தகப்பனே. வரமா நன்மைகள் செய்திரே. பாவம் செய்ததா மரித்திருந்தோம், இயேசு கூட எழ செய்தீர். பாவம் செய்ததா மரித்திருந்தோம், இயேசு கூட எழ செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தே. கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார வைத்தே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே,
நன்மைகள் செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. நன்மைகள் செய்தீரே இயேசு ராஜாவே, நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்தீரே. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. இயேசு ராஜா, நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அழைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அழைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் மணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசவை சிலுவை பலியானா, பாவத்தை வென்று விட்டா. பாசமை சிலுவை பலியானா, பாசத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் நடத்திடுவாய் இயேசு ராஜா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. என் ராஜா, உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது. வரபா, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே இயேசுவே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனை போல
நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே ஆண்டவரே புகழ்ந்து பாடுகிறோம் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே தூயாதி தூயவர். இயேசு மகாராஜனே, எல்லாம் வல்ல தேவனே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு ஆயனை போல நடத்துகிறீர், எங்களை அபிஷேகித்து நீர் பாதுகாக்கிறீர் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் உதவின எபினேசர், நீர் இனிமேலும் காக்க வல்லவர் ஆண்டவரே, தேவனாய் இருக்கிறீர் ராஜா. உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மாறாதவர் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மான்கால்களை தந்தீரே, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் ஆண்டவரே நித்தமும் நான் நன்றி சொல்வேன் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதமிடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் உயராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோரா பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமை
சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னது நிறைவேற்றினே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே, துரத்தி வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி, இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தி, இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி, இரட்சண்ய அறிய வைத்தி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. இயேசு ராஜாவுக்கு நித்தமும் நன்றி சொல்வே, நித்தமும் நன்றி சொல்வே. ஆமென். நம்மை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓமை துதிக்கிறோம் ராஜா, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பரமசர் குருவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இம்மட்டும் தாங்கினவர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் துதிப்போம். ஷிபாலாரா தாலாரா பாலாரா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆவியானவரே உயர்த்துகிறோம். மான் கால்களை நமக்கு தந்தவர். ஓ, சிறுமைப்பட்ட இடங்களெல்லாம் நம்மை தூக்கி நிலைநிறுத்தின கர்த்தர். எங்கெல்லாம் நாம் சிறுமைப்பட்டிருந்தோமோ அங்கெல்லாம் நம்மை தலையை நிமிர செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதிப்போமா? கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பு பார்க்கும் பொழுது நாம் நன்றி சொல்ல இருக்கவே முடியாது. ஓ, சர்வ வல்லமை படைத்த தேவன் அவர் நமக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் நீ மறவாதே என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் கை வைத்து அதை சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் தன்னுடைய இருதயத்தில் கை வைத்து, ஏன்னா
என்னுடைய ஆத்மா கூட நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதுவும் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லுகிற இடங்களிலே இருக்க வேண்டும். 10 பேர் இயேசுகிட்ட நன்மை பெற்று போனார்கள். 9 பேர் எங்கே போனார்கள் என்று தெரியல. ஒருவன் மட்டும் இயேசுவை பார்த்து அவன் நன்றி சொல்லுகிறவனாக காணப்பட்டான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை இயேசப்பா நமக்கு செஞ்சாலும் நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நாம் இல்லாமல் போயிட்டோம். நீங்கள் நினைத்து பாருங்க, 2022 ஆண்டவர் ஒரு வார்த்தையை யதார்த்தமாக வேதாகமத்தை வாசித்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை எனக்கு தந்தார். அந்த வார்த்தையை நான் அதை அண்டர்லைன் பண்ணி அந்த வருடத்தை அந்த நாளை நான் எழுதி வைத்திருந்தேன். இந்த வார்த்தையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, தாவீதுக்கு நன்மை செய்கிறவர்கள் நாளுக்கு நாள் பெருகினார்கள். தாவீதுக்கு நன்மை செய்கிறவர்கள் நாளுக்கு நாள் பெருகினார்கள். நான் அது சமீபமாக அந்த வேதாகமத்தை எடுத்து அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள அந்த வசனம் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன். அநேகர் ஊழியத்தில் நமக்காக நன்மை செய்கிறவர்களாக கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நன்றி உள்ள இருதயத்தோட நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் முழு மனதோடு கூட கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் நினைச்சிங்கன்னா கட்டாயம் அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிற இடத்துல இருப்பீங்க. நன்மை செய்யலைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று எழுதியிருக்கிறதே அப்பா. உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன்னா உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நம்ம ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்மைகளின் நாயகனை நன்றி சொல்லி மகிழ்கிறேன் என்கிற பாடலை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்புவித்து நாம் பாடுவோமா? நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. டெம்போ இன்னும் கொஞ்சம் அதிகம். இயேசுவே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணிப்புல் காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணிப்புல் காத்தீரே. புதிய நாளை தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாளை தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனாவே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனாவே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் உதவி செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே
வல்லவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானி, எஸ்திபா என்றழைத்து என் மேலே பிரியமானி, பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். கடந்த நாட்கள்ல விடுதலை ஆராதனை முகாம்ல இந்த உலகத்துல நன்மை என்கிற ஒரு விஷயம், தீமை என்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் ஒரு காரியங்களை இந்த உலகத்தில் வைத்திருந்தார். பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் பாவம் இன்னது என்பது நான் அறியேன். அதே வேதாகமத்தில் ஒரு வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் மாத்திரமே நன்மை தீமை இன்னதென்று நாம் வகையிருக்கிறோம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல 6ஆம் நாள்ல மனிதனை படைத்தார். மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி தந்து பிறகு கடைசியாக தான் என்ன பண்ணினார், மனிதனை உருவாக்கினார். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார்கள். உங்களுக்கு தேவை என்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அங்கலாய்ப்பு படுகிற காரியம் என்னதென்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் எண்ணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல 1000 மடங்கு கர்த்தர் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாயிருக்கிறார். உற்சாகத்தோட ஆண்டவரை உற்சாகத்தோட சொல்லுங்க. நமக்கு எதிரான எத்தனையோ பேரை நம் சார்பில் அவரை வர வைத்தார். கற்பனை பண்ணி பாருங்களேன், நமக்கு எத்தனையோ பேர் எதிராக எழுப்பினார்கள். எத்தனையோ பேர் எதிராக எழுந்து இவனை நான் இல்லை என்று ஆக்குகிறேன் என்று சொல்லி சபதம் செய்து கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆச்சரியப்படுகிற வகையில கர்த்தர் நம்மளை அவர் எழுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வரிகள் இன்னொரு முறை கூட நம்ம பாடுவோமா? சிபாலாராபா, எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீர். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஆண்டவர் அன்னைக்கு நோக்கி பாருங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவி ஒரு கடையில் டீ குடிக்க போனோம். ஒரு பாட்டி, ரொம்ப வயசானவங்க, அவர்கள் வந்து நிறைய எலுமிச்சம்பழத்தை, அந்த எலுமிச்சம்பழத்தை சரியான வெயில் அந்த நேரத்தில் அந்த பாட்டி அந்த கடைக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் நிறைய வச்சிருந்தாங்க. நம்மகிட்ட தான் எலுமிச்சம்பழம் நிறைய இருக்கேன்னு சொல்லி நான் வேண்டாம் பாட்டின்னு சொல்லி நான் உள்ளே போனேன். ஆனால் அந்த பாட்டியை நான் பார்க்கும் பொழுது கொஞ்சமாக ஒரு பையில ஒரு 20-30 எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு அவர்கள் அந்த வெயிலில் வேர்வை சிந்த அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பாரம். உடனே அந்த அண்ணன்ட்ட சொல்லி, அண்ணே ஒரு டீ எக்ஸ்ட்ரா ஒன்று போடுங்கன்னு சொல்லி அந்த பாட்டி கையில் கொடுத்தேன். கொடுத்த உடனே அந்த பாட்டி ஓ என்று அழுதார்கள். நான் பாட்டியை கேட்டேன், ஏன் பாட்டி அழுகிறீங்க? அவங்க சொல்லலை. மறுபடியும் கேட்டேன், ஏன் பாட்டி அழுகிறீங்கன்னு கேட்டேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு மகனே இல்லைப்பா, எனக்கு மகள்கள் தான் உண்டு,
எத்தனையோ பேர பிள்ளைகள் உண்டு. நான் சம்பாதிப்பது எல்லாம் அந்த பேர பிள்ளைகளுக்காகத்தான். ஆனால் அந்த பேர பிள்ளைகள் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த வெயிலில் வந்து நான் நின்று விற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். ஏன் சொல்றேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் செய்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு அழுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நன்மை செய்கிற பொழுது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தான் வரும், வார்த்தை ஒன்றும் வராது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உங்க வாழ்க்கையில நன்றி நிறைந்த உள்ளத்தோட ஆண்டவருக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், உங்க வாயிலிருந்து வார்த்தையே வராது, கண்ணீர் தான் வரும். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உமை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உமை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உமை துதிப்பே. சகாயரே, தயபரரே, சகாயரே, தயபரரே, என் சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே, என் சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உமை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உமை துதிப்பே. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். உண்ணும் போது துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். வாழ்த்தும் போது துதிப்பேன், வாழ்த்தும் போதும் துதிப்பேன், வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறவெடுக்கும் போதும் துதிப்பேன், என் நெருக்கத்திலே துதிப்பேன், பிறவெடுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். சத்தியமே சத்தியமே நித்தியமே நித்தியமே சத்தியமே நித்தியமே ஜீவனே ஜீவனே நல்லாயனே நல்லாயனே ஜீவனே ஜீவனே நல்லாயனே நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். அல்லேலூயா. ரிதாலா ஷகபாலா ராதாரா ரிபாலாரா ஷிகபாலாரா பாதுராலாரா. ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில்
எல்லா நேரங்களிலும் நாம் நன்றி சொல்லுகிற இருதயம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆவியானவர் தாமே நமக்கு அவர் கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகள் நமக்கு வரும். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் தயவும் நமக்கு உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நன்மை செய்தபடினாலே அவரை நான் பாடுவேன். தாவீது சங்கீதத்தில் பெரும்பான்மையான சங்கீதங்களை அவர் எழுதின சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை சொன்னார்? நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, நெருக்கமான சூழலில் இருக்கும் பொழுதுதான் அவர் அந்த சங்கீதத்தை எல்லாம் அவர் எழுதினாராம். பாருங்க, இன்னைக்கு நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தரை துதிக்க மாட்டோம். நான் கஷ்டப்படுறேன், எப்படியா நான் ஆண்டவரை எப்படி நான் மகிமைப்படுத்துகிறது? நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் கர்த்தரை நீங்கள் உயர்த்தி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வெறும் பாட்டு மட்டும்தான் பாடுறோம், ஆனால் அது உணர்வு பூர்வமாக நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், வாழ்க்கையில நாம் நினைச்சு பார்ப்பதில்லை. நான் சொல்றேன், அநேகர் இன்றைக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பாருங்க. நீங்களும் நானும் எங்கேயோ கடந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வரலன்னு சொன்னார், இன்னைக்கு நீங்களும் நானும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தாயின் கருவில முன் குறித்தது நிமித்தம் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இந்த நாட்களில் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு நண்பரிடத்துல கேட்டேன், நம்ம எப்படி இந்த கனமான ஊழியத்திற்குள்ள வந்தோன்னு தெரியல, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சத்தியங்களை நாம் சொல்லி பார்க்கிறோம். ஜனங்கள் இயேசுவின் பக்கமாய் மனம் திரும்புவதற்கு அவர்கள் மனதில்லை என்று சொல்லி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் பார்க்கிறேன். ஆனால் நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை அவருடைய கரங்களால் தொட்டு கொண்டு வந்தார் என்பது தெரியல. அதை காட்டில் ஒரு படி மேலே ஆண்டவருக்காக நாம் எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கர்த்தர் நம்மளை அந்த பூமியில வைத்திருக்கிறார். நன்றாக கற்பனை பண்ணி பாருங்க. ரிபாலா ராபா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி உயர்த்தி அவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம கர்த்தர் நமக்கு செய்த நன்மையெல்லாம் சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க. அல்லேலூயா. உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, என் பரிகாரியே, என் பலியானீரே, என் பரிகாரியே, என் பலியானீரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதாவுமை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதாவுமை துதிப்பேன். சிகபலரதலரபலர சிகரபலத சுபரபலரபன கபலிதி கபதரலரபதுர சிபரதலி கபதுரலரபலர. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா உம்முடைய தயவுக்காக, ஏசப்பா உம்முடைய நன்மைகளுக்காக, கர்த்தர்கள் வாழ்க்கையில செய்த சகல நன்மைகளுக்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, கர்த்தர் என் வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வதிச்சீங்களே, ஆண்டவரே நல்ல மனைவியை தந்தீங்களே, நல்ல பிள்ளைகளை தந்தீங்களே, நல்ல குடும்பத்தை தந்தீங்களே. இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே எல்லாரும் பார்க்கத்தக்க வியக்கத்தக்க இடத்துல எங்களை ஆசீர்வதிச்சீங்களே. ஆண்டவரே, ஆண்டவரே ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து எங்களை உருவாக்கின கர்த்தரை ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உள்ள நேரங்களிலே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரும். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 19 எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்.
அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் ஹிருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமா இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வழியின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத பகுதியில் 12, 13, 14 இந்த வசனத்தில் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி 12வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு. மறைவான குற்றங்கள், தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு. மறைவான குற்றங்கள் அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்லுவோம்? ஒரு சில காரியத்தை மட்டும்தான் சொல்லுவோம். நம்ம தினந்தோறும் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? மறைவான காரியங்களும் மறைவான குற்றங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு செயல்படுத்துகிறோம். நிறைய பேர் என்ன செய்கிறான்? அதை மறந்து போயிடுறாங்க. அதுவே என்ன செய்யுது? வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக போய்விடுகிறது. அடுத்தது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். துணிகரமான பாவம் என்ன அப்படின்னா, தெரியும் இவங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்றது தெரியும். ஆனால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு தெரியும். ஆனால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. இதை செய்ய பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்ல இது தெரியாதவங்க செய்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காணாதவர்களை போல் இருக்கிறேன்னு தெரிஞ்சு செய்கிறது தான் துணிகரமான பாவம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, ஒரு சில பேரை நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய சிறுவயது முதற்கொண்டு ஒரு ஃபேமிலி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எடுத்தோடனே என்ன தெரியுமா பேசுவாங்க? அவங்க குடும்பம், அவங்க கணவன் மனைவி 2 பேருமே இணைஞ்சிருந்தா ஒரு ஃபேமிலி எடுத்துக்குவாங்க, அல்லது ஒரு ஊழியக்காரவங்களை எடுத்துக்குவாங்க. இவங்க இப்படி, அவங்க இப்படி, அது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் நன்மையான காரியங்களை அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. எப்பொழுதும் பேசினாலே குறை சொல்லியே பேசி கொண்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையில் நம்ம படிக்கிற போது, என் வாயின் வார்த்தைகள் என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கணும். ஞானவான் என்ன செய்கிறான்? மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு தெரியுங்களா? வாயை திறக்காமல் எந்தெந்த இடத்துல நம்ம வாயை திறந்து பேசணுமோ அந்த இடத்துல வாயை திறந்து மட்டும் பேசணும். எந்த இடத்துல அதிகமாக பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருந்தால் ஞானவான் என்று எண்ணப்படுவீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம எல்லா சூழ்நிலையிலும், நம்ம எந்த சூழ்நிலையில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலையும் பேசும்போது எல்லாமே கர்த்தரை குறித்த மட்டுமே நம்ம மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அண்ணால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்களுடைய கணவர் இலக்கணமாக பேசுகிறாங்க, மற்ற சுற்றி உள்ளவர்கள் பேசுகிறாங்க, மற்ற தெரிந்தவர்கள் பேசுகிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இவங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறாங்க. அவங்க தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிறவங்களாக காணப்பட்டாங்க. தினந்தோறும் துன்பத்தையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவர்களாக அண்ணால் காணப்பட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும். எத்தனையோ நம்ம தினந்தோறும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான வாழ்க்கை பிரயாணத்தில் நிறைய நேரம் நமக்கு என்ன செய்யுது? பலகீனமாக படுத்துக்கிறோம்.
உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, சில பேருக்கு பண பற்றாக்குறைகள் வந்துடுது. இந்த காரியத்தை போய் எப்படி முடிக்கிறது, அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யறது, இந்த காரியத்துக்கு வந்தால் இப்படி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி பண பற்றாக்குறைகள் வந்துடும். சில நேரத்தில் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு கம்மியாக போயிடும். இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சொந்த பந்தங்கள் அதுக்கு செய்யலை இதுக்கு செய்யலைன்னு உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யுது, நம்மை சுற்றி கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அண்ணாளுக்கும் இப்படி தான் காணப்பட்டாங்க. அண்ணாள் வந்து என்ன செய்தாங்க தெரியுங்களா, அனுதினமும் தேவாலயத்தில் சென்று அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. அவங்களுடைய சத்தத்தையும் அவங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் தெரியப்படுத்துகிறவராக காணப்பட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படிதான் தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசுவதை விட்டுவிட்டு, தேவையில்லாத காரியங்களை நாம் சிந்திப்பதை விட்டுவிட்டு, தேவையில்லாத எல்லா சூழ்நிலைகளையும் நாம் மறந்துவிட்டு தினமும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டுவோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு அண்ணாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அடுத்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க விண்ணப்பத்தை வைத்துவிட்டு வந்ததற்கு பிறகு அண்ணாள் என்ன செய்யவில்லையா, துக்கமுகமாக இருக்கவில்லை, அவள் சந்தோஷமாக இருந்தாள். ஏன்னா கர்த்தரை விசுவாசித்தார். இதற்கு மேல் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்வார், இதற்கு மேல் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இதற்கு மேல் ஒரு பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று சொல்லி அவள் நம்பிக்கொண்டு இருந்தார். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வேதத்தை வாசித்து ஜெபித்து அவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோர்ந்து போகாமல் நம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தர் நமது காரியத்தை பார்த்துக்கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்ல இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி. எந்த சூழ்நிலை யாருமே நம்மளை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலை யாராவது சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பணம் இல்லாமல் இருக்கிறீங்க, பட்டினியாக இருக்கிறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு வாங்க, நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்களா? மனிதர்கள் அப்படி செய்தாலும் அவர்கள் சொல்கிறவர்களாக காணப்படுவார்கள். மனிதர்கள் கொஞ்சம் செய்கிறவர்கள் நமக்கு போதுமான அளவு செய்ய மாட்டாங்க. நமக்கு திருப்திகரமாக நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதும் ஆசீர்வாதமாக நாம் போதும் என்கிற அளவுக்கு தக்க மிஞ்சிய அளவுக்கு தக்கதாக கொடுக்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை நாம் பற்றும்போது, கர்த்தரை நாம் விடாபடியாக பற்றி கொண்டிருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை அனுதினமும் பெற்று செல்கிறவர்களாக காணப்படுவோம். எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற கணவர் ரொம்ப நல்லவங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு நேரத்தில் நான் வந்து 5 சகோதரிகளோட பிறந்தேன். நான் ஏதாவது ஒன்று பேசுவேன், இவங்க அப்படி அவங்க இப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. யாரை குறித்து எந்த சூழ்நிலையை என்ன செய்ய மாட்டாங்க, என்கிட்ட பேசவே மாட்டாங்க அதிகமாக. எப்பொழுதும் அவங்க வாயிலிருந்து வரத்தெல்லாம் ஒரு வசனத்தை எடுத்துக்குவாங்க, ஒரு அதிகாரத்தை எடுத்துக்குவாங்க, ஏதாவது ஒரு பாட்டை ஏதாவது ஒரு சூழ்நிலையை எடுத்துக்குவாங்க. ஆக மொத்தத்தில் வேதத்தில் இருந்து தான் பேசுவாங்க. வேதத்திலிருந்து பேசினது தான் நாங்கள் அதிகம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி பேச 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 விசுவாச வார்த்தைகளை பேச பேச கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை மெருகூட்டி அவரோடு நாம் இணைய செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மோசே வந்து தினந்தோறும் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ, கர்த்தரோடு சம்பாஷித்து கொண்டிருந்தாரோ, கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருந்தாரோ, அதே மாதிரி நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் விருதியாக இருக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, மற்றவர்களை எல்லாம் குறை கூறுவதெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் வந்து, ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சிந்திச்சு அவருடைய பாதத்தில் நாம் வந்து அமரும்போது கர்த்தர் நமக்கு நன்றாக மற்றவர்கள் அறியத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும், மற்றவர்களுடைய கண் அல்ல நம்மளுடைய சொந்த கண்ணே பார்க்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் வாசனம். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஏசாயா 49:3. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், சாட்சியடையேன். கர்த்தர் சொல்லுமா, பயப்படாத சொல்லு. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர்,
அவர் கிருமை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. சூப்பர் சூப்பர். கர்த்தர் நல்லவர். நம் சாட்சிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தினதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் எனக்கு எத்தனையோ பலவீனங்கள் காணப்பட்டது. எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய சொந்த வேலைகள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளவும் எனக்கு நல்ல பலத்தை சுகத்தையும் கொடுத்து ஜீவனை கொடுத்து இந்த நாள் வரையும் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். கடந்த நாட்களில் அநேக பலவீனங்கள் காணப்பட்டது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், எல்லாருக்கும் பலவீனமாக இருந்தது. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் முறியடித்து கர்த்தர் இம்மட்டுமாய் பாதுகாத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து காணிக்கை பாடலுக்கு நேராக நாம் கடன் செல்வோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கையை கர்த்தருக்கென்று நாம் படைப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். காணிக்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் காணிக்கை கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் செய்து வருகிற ஆண்டவரே எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தர் அந்த வேலையில் நன்மைகளை கட்டளையிடும். பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தின்படரட்டும். கரங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக வருவோம். இதுவரைக்கும் தேவன் நம்மளை நடத்தின பாதைகள்
ஏராளம் ஏராளம். கர்த்தர் நம்மளை நடத்தின விதங்கள் ஆயிரம் ஆயிரம். நம்ம கண்களை மூடி செபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நான் செபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு மனதை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகள் திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை இன்னதென்று நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் சொல்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததுனால தான் இந்த உலகத்தில் நன்மை தீமை என்னதென்று நம்மளால் அறிந்து கொள்ள முடிந்தது. அப்போது அந்த கனியை புசிக்கலை அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு நன்மை தீமைன்னு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதற்கு பதிலாக இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், இந்த உலகத்தில் நன்மை இல்லை தீமை இல்லை, இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், மனுஷர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற கான்செப்டில் தான் போன நாட்களில் கடந்த நாட்களில் நான் பேசினேன். அதோடு கூட தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை தந்தார். நான் உங்களோடு கூட பேசிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் சங்கீதம் 34:10 ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:10 வாசிங்க பிரதர். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நன்மை குறையாமல் இருக்கணும், அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால், அவருடைய நன்மை நம்ம வாழ்க்கையில் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். கர்த்தரை எப்படிங்க நான் தேடுறது? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பலவீனமான நேரங்களில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை நம்ம தேடுவோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் அதற்கு அவர் சிங்கத்தை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், சிங்கம் என்பது காட்டுக்கு ராஜா. நீங்கள் நினைக்கலாம், காடுகளில் யானை தானே பெருசாக இருக்குது, ஏன் சிங்கத்தை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். யானை தானே பெருசாக இருக்குது, அப்படி தானே? யானைகள் தானே பெரிய பெரிய உயிரினமாக இருக்குது. காட்டுகளின் விருட்சங்களில் அந்த உயிர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது பெருசாக இருக்குது? யானைக்கு அடுத்தது எது பெருசாக இருக்குது? காண்டாமிருகம் பெருசாக இருக்குது. யானைக்கு அடுத்தது காண்டாமிருகம் பெருசாக இருக்குது. ஸோ ஒட்டகச்சிவிங்கி பெருசாக இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாம் காட்டிலும் ஆண்டவர் உதாரணமாக எடுத்துக்கொண்ட அந்த உயிரினம் சிங்கக்குட்டிகள். சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. ஏன்னா சிங்கம் சிங்கத்தினால பல உயிர்கள் என்ன பண்ணதான், காடுகளில் உயிர் வாழ்தான். சிங்கத்தினால ஒரு சிங்கம் தன்னுடைய இரையை தேடும் பொழுது அது சரியான ஒரு திட்டமிடல் செய்து தான் என்ன பண்ணுமா, அந்த இரையை அது பிடிக்குமா. சரியான திட்டமிடல். சிங்க கூட்டங்களில் ஆண் சிங்கம் அமைதியாக தான் இருக்கும், பெண் சிங்கம் தான் என்ன பண்ணும், வேட்டையாடி அந்த ஆண் சிங்கத்திற்கு அது அவருடைய அந்த பசியை போக்குமா. அப்போது ஆண் சிங்கம் என்ன பண்ணுன்னா, சில நேரங்களில் அது வேட்டைக்கு போகும், ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் பெண் சிங்கங்கள் தான் என்ன பண்ணும், வேட்டைக்கு போகும், வேட்டையாடி அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராஜா அந்த தலைவர் சிங்கத்துக்கெல்லாம் என்ன பண்ணுமா, கொடுக்குமா. அப்போது சிங்கம் ஒரு நாளும் பட்டினியாக இருக்காதாம். அது எப்பொழுதுமே அது வேட்டையாடுகிறதுல முதன்மையான ஒன்றாக இருக்குமா. அப்போது அப்படிப்பட்ட சிங்கங்கள் வேட்டையாடுகிற மிருகங்களை அந்த மிருகங்கள்லேருந்து சில துர்நாற்றம் வீசினால் அந்த சிங்கம் என்ன பண்ணாதான், அந்த உடலை தொடாதான். ஒரு மானோ அல்லது எதையாகிலும் ஒன்று வேட்டையாடிருச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுமா. அந்த ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்சிருச்சு, அதில் ஸ்மெல் வந்துருச்சு, 2 நாள் ஆயிடுச்சு அல்லது 1 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த இறைச்சி அதை என்ன பண்ணாதான், சாப்பிடாதான். ஸோ அந்த சிங்கங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை அவைகள் என்ன பண்ணியிருக்கு, வைத்திருக்கிறது. ஸோ அந்த சிங்கங்கள் அடித்த அந்த உணவை தான் கழுகு, குருவிகள், சில பறவைகள், பட்சிகள், சில சின்ன சின்ன மிருகங்கள், நரிகள், இப்படிப்பட்ட கழுதை புலிகள் இதெல்லாம் என்ன பண்ணுமா,
அந்த உடலை சாப்பிடுமா. ஸோ இதற்காகத்தான் ஆராய்ச்சியிலே என்ன பண்ணுறாங்க, சிங்கங்களை முதன்மையான ஒரு மிருகமாக அவர்கள் வைக்கிறார்கள், அதை ராஜாவாக வைக்கிறார்கள், காட்டுக்கு ராஜாவாக வைக்கிறார்கள். நிறைய படங்கள் சிங்கங்களை தலைவராக கொண்டு வந்து சிங்கம் தான் பெரிய கேரக்டராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய படம்லாம் எடுத்திருக்கிறாங்க. இந்த நார்னியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் ராஜா யூதராஜ சிங்கன்னு ஆண்டவரை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூதராஜ சிங்கமாக அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்க, அவரை காண்பித்திருப்பார்கள். ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் உதாரணமாக எடுத்துக்கொண்ட அந்த வசனம், சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை ஏன் குறைவுபடுதுன்னு சொன்னால், நாம் கர்த்தரை தேடுகிறது இல்லை. நம்ம என்ன பண்ணல, கர்த்தரை தேடுகிறது இல்லை. எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை வீட்டுக்கு ஆண்டவர் போக சொன்னார். அப்போ எலியா அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சாரிபாத் வீட்டில் அவள் வைத்திருக்கிறாள் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் வச்சுருக்கிறாள். அதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க கணவன் இல்லை, சாரிபாத் விதவையோட கணவன், அந்த 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 ஸ்திரீயோட கணவன் வந்து ஒரு ஊழியக்காரன், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதாகமத்திலே நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு மனிதன் இறந்து போய்விட்டான். அவனுக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. அந்த மனைவி பிள்ளைகளை யார் பராமரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்களோ அந்த மனிதன் இல்லை, அவன் மரித்து போய்விட்டான். இப்போ அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தரை மட்டும் அவன் நம்பி சார்ந்து அவரை மட்டும் அவன் வெளிப்படுத்துகிறவனா இருந்தான். அப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைமை வந்தது. அவன் பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் பிள்ளைகள், அவனுடைய மகனும் மனைவியும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத பஞ்சமான ஒரு சூழ்நிலை. உலகம் எங்கும் பஞ்சம், எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் செத்துட்டு இருக்கிறாங்க. எலியாவும் பஞ்சத்தில் இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ நேராக சாரிபாத் வீட்டுக்கு போ, இந்த விதவையின் வீட்டுக்கு போன்னு சொல்லும்பொழுது எலியா அங்கே போகிறாரு. அப்போது அவகிட்ட இருக்கிறது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான், அதை சாப்பிட்டுட்டு செத்துடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒன்றுமே கிடையாது, நாளைக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அங்கே போன உடனே எலியா கேட்குறாரு, என்ன உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றாரு. உடனே தீர்க்கதரிசி வந்த உடனே அவன் என்ன பண்ணல, முதல்ல நான் சாப்பிட்டு தான் பாஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல, நான் சாப்பிட்டு தான் என்ன பண்ணணும், பாஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அவன் என்ன நினைக்கிறா தெரியுமா, பாஸ்ட்டு கொடுத்துட்டு தான் இது நான் இதை தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, இருந்தாங்க அது உங்களுக்கு தான் சொல்லி அவள் கொடுக்க ஆரம்பித்தாள். எலியா சொல்கிறான், முதல்ல என்ன பண்ணு, எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்றான். அப்போ உடனே எலியா சாப்பிட்டுட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்ல, அவங்க வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்கிறதோ எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொண்டு வான்னு சொல்லி அவன் ஜெபித்த பொழுது எண்ணெயும் மாவும் திரளாய் அங்கே உருவாக்கப்பட்டது. அப்படியே மாவும் எண்ணெயும் எல்லா இடங்களிலும் அவர் அந்த ஆசீர்வாதங்களை, ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார். நான் ஏன் சொல்லன்னு சொன்னால், ஊழியக்காரன் அல்லது தேவனுக்காக பக்தியாக இருந்த அவர்கள் மறுத்து போன சமயத்திலும் உலகம் பஞ்சத்தின் கொடுமையில் போன நிலையில் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. எல்லாருக்கும் ஒரு முடிவு அவ்வளோதான் அப்படின்ற சூழ்நிலையில் அவர்கள் இருந்த பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன பண்ணார், நேசித்தார். அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் கலங்கியிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய கணவன் உமக்காக தானே ஊழியம் செய்தார், என்னுடைய கணவன் உமக்காக தானே ஊழியம் செய்தார்னு சொல்லி அவர்கள் கலங்கியிருக்கலாம். அவர்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் ஆண்டவரை. ஆனால் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் என்ன பண்ண பண்ணுறார், கைவிடப்பட மாட்டார், கைவிடுவதில்லை. அப்போ ஆண்டவர் நினைக்கிறார், நேராக அந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் நீ சாப்பிடு. உடனே அந்த வீட்டில் ஆசீர்வாதம், அற்புதம் நடக்குது. அந்த பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் அந்த வீட்டில் ஆகார பஞ்சம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது நன்மைகள் உங்களுக்கு வரும். ஆமென். கடந்த மாதத்தில் நான் வெளியில் போகவே முடியல, வெளியே போகவே முடியல, அந்தளவுக்கு நெருக்கடி, அந்தளவுக்கு நெருக்கடி. நான் கூட சில நேரம் சரி ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு கேட்கலாமா கூட நான் நினைப்பேன். ஆனால் அதை கூட நான், ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் நான் யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவன். முடியாத சூழ்நிலையில் தான் நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்டையாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க நான் கொடுத்துட்றேன்னு கேட்பேன். ஆனால் அதையும் கூட 100% வாங்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன்.
கர்த்தரை சார்ந்து இருக்கணும், அவர் நமக்கு செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிப்பட்ட சூழலில் கடந்த நாட்களில் எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு வெளியே போவதற்கு இல்லை. ஒன்றே ஒன்று, வண்டியில் பெட்ரோல் மட்டும் குறையக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா நான் பிள்ளைகளை போய் கூட்டு வரணும், ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில இருந்தேன். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையிலும் என்னை வழிநடத்த அவர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் நீங்கள் செபிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அவர் உங்கள் களஞ்சியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக. நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யலாம். உங்கள் வேலையில் ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் தினந்தோறும் ஆண்டவர் தேடும் பொழுது கர்த்தர் அந்த வேலையின் பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீதிமொழிகள் 11:27 நீதிமொழிகள் 11:27 நன்மை செய்கிறதுல நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், நன்மை செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்கள். நன்மை செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்கள். அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். 27. ஆமென். அல்லேலூயா. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். நீங்கள் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். அப்போ ஆண்டவருக்கு நம்முடைய சாராம்சமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். அல்லேலூயா. ஒரு நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த பரிமாணத்துக்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான சார் ராஜன் சார் அவர்கள் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிம்பார். அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொல்லும் போதெல்லாம் நான் நினைப்பேன், ஆண்டவர் இன்னும் என்ன அந்த இடத்துல என்ன பண்ணல, நீங்கள் கொண்டு வரலையே அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய கரம் வாங்குகிற கரமாக அல்லாமல் என்னுடைய கரம் கொடுக்கிற கரமாக நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் செய்வார். கொடுக்கிற கரமாக நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்கிறதுல என்ன பண்ணுங்க? சோர்ந்து போகாமல் இருங்கள். கர்த்தருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அழிந்து போகிற உலக பொருள்களால் நீங்கள் ஆத்துமாக்கள் என்ன பண்ணலாம்? ஆதாயப்படுத்தலாம். இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவர்கள் ஓடி ஓடி செய்வதற்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் செய்கிறார்கள்? நான் சொல்கிறேன், ஒரு புறஜாதி மனிதன் கூட அந்த கான்செப்டை அறிந்திருக்கிறான். இன்றைக்கி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதை என்ன பண்ணுறோம்? தூசி திரிகிறோம். நான் இதை செய்து விட்டேன், அதை செய்து விட்டேன் என்று சொல்லி அதை பிரபலப்படுத்துகிறோம். சிலர் என்னகிட்ட சில உதவிகளை செஞ்சுட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் இதை யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம். சிலர் அதில் உண்மையாகவே புகழ்ச்சியும் பேரையும் விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் கைஸ்லி பாஸ்டர் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், எந்த நேரத்திலும் நமது கை கொடுக்கிறது, வலகரம் கொடுக்கிறது, இடகரம் அறியாமல் இருக்கட்டும். அல்லேலூயா. மத்தேயு வசனத்தில் அழகான அந்த வசனத்தை வாசித்தேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ நீங்கள் தர்மம் செய்கிறதுனால, நீங்கள் நன்மை செய்கிறதுனால பிதாவினிடத்தில் நமக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. அல்லேலூயா. பிதாவினிடத்தில் நமக்கு பலன் உண்டு. கண்டிப்பாக பலன் உண்டு. ஏன்னா அவர் வரும்பொழுதே அவர் சும்மா வரல, அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவர் என்ன பண்ணுறாரு? கூட வரும்பொழுதே எடுத்துக்கிட்டு வராரு. என்ன பலன் நமக்கு? நம்ம செஞ்ச வேலைகளுக்கெல்லாம், நம்ம கர்த்தருக்கு செய்த கிரியைகளுக்கெல்லாம் அவர் கூடவே நம்ம கூடவே என்ன பண்ணுறாரு? அவர் பலன் எடுத்துகிட்டு வராரு, கிஃப்ட் எடுத்துகிட்டு வராரு. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை உனக்கு அடுத்தவனே சிநேகித்து 5:43 உனக்கு அடுத்தவனே சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட
ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டனா யாரை முதல்ல நேசிக்கணும் தெரியுமா? நம்மளை பகைக்கிறவங்கள தான் முதல்ல நம்ம நேசிக்கணும். ஆமென். குறை சொல்லுகிறவர்களாக அல்ல, குற்றம் பிடிக்கிறவர்களாக அல்ல, நாம் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் வைத்த சாராம்சம் அதுதான். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். அப்போது நீங்கள் சிநேகிதரை, சத்ருவை நீங்கள் நேசிக்கிற எண்ணம் வருமா? நமக்கு சத்ருவை நீங்கள் நேசிப்பீங்களா? சத்ருவை நேசிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு மடங்கு அவர் சொல்கிறாரு, நீ நேசிக்கிறதோடு விடாத அவர்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. சத்ருவை உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திகளுக்காக உங்களுக்கு துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்றைக்கி நிறைய சபைகளில் நான் பார்க்குறேன், தான் குடும்பம், தன்னுடைய வீடு, தன்னுடைய ஆஸ்தி, இதுதான், இவைகள் தான் இருக்கு. ஒரு ஒரு ப்ரோக்ராமில் நான் பார்க்குறேன், ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட நிறைய நகை இருக்குது, நிறைய நகை வச்சுருக்கிறேன், ஆனால் நான் ஆலயத்திற்கு வரும்போது என்ன பண்ணுறதில்ல, அதை போட்டுக்கொண்டு வர்றதில்லை. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட நிறைய நகை இருக்குது, ஆனால் இன்றைக்கி என்னிடத்தில் நிறைய நகைகள் இருக்குது என்பதற்காகவே, அதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே கூட்டங்கள் கூடுகிற இடத்துல அதை அதிகமாக என்ன பண்ணுறாங்க, போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ அதோடைய மேன்மை என்ன, அதுக்குரிய பலன் என்ன, அதுக்குரிய கிரியைகள் என்ன என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அதை போட்டுக்கொண்டு வரேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் காது நிறைய கழுத்து நிறைய அணைகளை அணிந்து அது தங்க நகைகளை அணிந்து வரும்பொழுது ஒரு ஏழையான ஒரு அம்மா அந்த சபையில் இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க என் பக்கத்தில் வந்து பேசுவாங்களா? அவங்க என்னை விசாரிப்பாங்களா? என் கூட வந்து உட்காருவாங்களா? அவங்க மனசில் ஒரு தாழ்மை, அவங்க மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குமே, அந்த ஒரு காரணத்துக்காக நான் நகையை பப்ளிக்காக அணிகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆமே, நீங்கள் எத்தனை விசுவாசி அப்படி இருக்கிறாங்க? எப்படி எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நான் உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் இன்னைக்கு சபைகளில் தங்களை மேன்மைப்படுத்துகிற விஷயமாகத்தான் இருக்கிறது. தங்களை அலங்காரப்படுத்துகிறார்கள், தங்களை மேன்மைப்படுத்துகிறார்களே தவிர தேவனுக்கு உகந்த வண்ணமாய் வாழ்கிற வாழ்க்கையில் யாருக்குமே அதிக ஈடுபாடு இல்லை. அல்லேலூயா. அப்போது நாம் எந்த சூழலிலும் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய நம்ம சத்துருக்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் இதெல்லாம் பலனை வைத்திருக்கிறார். நீங்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற அப்பா என்ன பண்ணுறாரா, ரொம்ப சந்தோஷப்படுறாரா. இந்த சிறியரில் ஒருவன் இடர்கள் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் என்ன பண்ணுவான், எந்திரக்கல்லை கட்டி தொங்க விடுவேன்றார். அதே அவர் சொல்றார், இந்த ஏழையில், இந்த சிறுமியான ஏழைகளுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கே கடன் கொடுத்த மாதிரின்றார். உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவி யாருக்கு செஞ்சதாக அர்த்தம், கர்த்தருக்கு செஞ்சதாக அர்த்தம். இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி யாருக்கு செஞ்சதாக அர்த்தம், கர்த்தருக்கு செய்ததாக அர்த்தம். இந்த மனநிலை வர வேண்டும், இந்த மனநிலை இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு நாம் ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருக்காக தான் செஞ்சோம் அப்படின்ற மனநிலையோடு நம்ம இருப்போம் என்று சொன்னால், நன்மையை நம்ம கர்த்தருக்கு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் கூட வரும்போது எடுத்துக்கொண்டு வருவார். அல்லேலூயா. மீகா 6:8 வாசிங்களேன். மீகா 6:8. ஆமேன். அல்லேலூயா. வேறு என்னத்தை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார்? மனத்தாழ்மையாக இருப்பதை, நன்மை செய்து தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? யோசித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பவுல் சொல்கிறான், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாது இருங்கள்,
நீங்கள் நன்மை செய்கிற விஷயங்கள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை நீங்கள் நினைத்து ஆண்டவரை துதித்து பாடுங்க. அதுதான் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 13:6, கர்த்தர் நன்மை செய்தபடினாலே அவரை நான் பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடினாலே அவரை நான் பாடுவேன். அவர் எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாருங்க, அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க, அவர் என்னை உயர்த்திருக்கிறாருங்க. இன்றைக்கி ஏன் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஏன் திரும்ப சொல்கிறாங்க? எதுக்காக அவர்கள் சொல்லணும்? எதற்காக அவர்கள் அப்படி பேசணும்? ஏனென்று சொன்னால், தனக்குள்ளே பெற்றுக்கொண்ட நன்மைகளை, தான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட தயவையும் அன்பையும் இரக்கத்தையும் எப்படியாகிலும் இன்னொருவருக்கு என்ன பண்ணணும், அதை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் அந்த ஆதங்கம். நான் ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாட்களில் எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை. அப்போ எனக்கு தெரியாது ஊழியத்தில் இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கும், இவ்வளோ போராட்டங்கள் இருக்குலாம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இவ்வளோ பெரிய நல்ல தெய்வத்தை நம்ம அங்கீகரிச்சிருக்கிறோம், இப்படி ஒரு நல்ல ஆண்டவர், இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இப்படி ஒரு கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன உண்டு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் ஒரு ஊழியக்காரனாக மாறணும் அப்படின்னு எனக்குள்ள ஆசை. ஒரு ஊழியக்காரனாக மாறும்பொழுது நிச்சயமாக ஆண்டவரை குறித்து நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன். அதற்கு பிறகு நான் ஊழியத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் பொழுது தான் கர்த்தர் எனக்கு அழைப்பு கொடுத்து இந்த ஊழியத்தில் நான் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு மார்க்கெட்டில் அல்லது ஒரு கடைகளில் ஒரு நல்ல பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்கள் அதில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நல்ல பொருள் அந்த கடையில் இருக்குது, நீங்கள் போய் வாங்குங்கன்னு சொல்கிறோம். அதே சமயம் அந்த கடையில் போய் வாங்காதீங்க, அவன் வச்சுருக்கிற பொருள் நல்ல பொருள் இல்லை அப்படின்னு சிலர் என்ன பண்ணுறோம், நம்ம தடுக்கவும் செய்கிறோம். அப்போது யோசித்து பாருங்கள், நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற வாழ்க்கை தான் ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை. ஆமென். அப்போ அந்த சாட்சி நிறைந்த வாழ்க்கையை இன்றைக்கி எல்லாராலும் என்ன பண்ண முடியல, வாழ முடியல. இன்றைக்கி பலர், நான் சொல்கிறேன், 100க்கு 80% எப்படி மக்கள் இருக்கிறாங்க, அதுவும் தமிழகத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு போகணும், நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளணும், நம்ம வேலையை கவனிக்கணும், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட லைஃப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிறைய பேரை நான் நிறைய சபைகளில் பார்க்கும்போது விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அது இல்லை வாழ்க்கை. நீங்கள் செய்த நன்மைகளை நாளுக்கு நாள் நீங்கள் நற்சாட்சியாய் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் அதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவர் என்ன பண்ணுவேன், பாடுவேன். ஆமென். அதனால தான் அந்த பாடல்கள் நம்ம பாடணும் ஆராதனையில். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்வேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவர். அவர் நம்முடைய உயிரோடு கலந்தவர், அவர் உயிரோடு கலந்தவர். நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மா நம்ம இருக்கிறோம், நீங்கள் சாப்பிட்றத காட்டிலும் நம்ம பிள்ளைகள் சாப்பிடட்டும், அதுங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம நினைப்போம். நிறைய நாள், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பிள்ளைகளுக்கு பழங்கள் வாங்கிட்டு வருவேன். அந்த பழங்கள் நான் எடுத்துக்கவே மாட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பழங்கள் சாப்பிட இடத்துல இல்லை, நம்ம பிள்ளைகள் சாப்பிடட்டும், அவங்க தான் வளரணும், அவங்க தான் ஊட்டச்சத்தோடு இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே வரும். சில இடங்களில் நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போது அங்கே நல்ல ஆகாரத்தை கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் பிள்ளைகள் இல்லைங்கிறத நான் உணர்வேன். நம்ம மட்டும் இந்த சாப்பாடை சாப்பிட்றோமே, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஆகாரம் கிடைக்கலையே. அப்போ அந்த என் மனசுக்குள்ளே அப்படியே உணர்த்தி கொண்டே இருக்கும். திடீர்னு என்னைக்காவது ஏதாவது கையில் கிடச்சிதுன்னா அதுக்கு பிரதிபலனாக இந்த காரியத்தை பிள்ளைகள் சாப்பிடணுங்கிறதுக்கு நான் செய்வேன். அப்போது ஒரு தாய் தகப்பனுடைய எண்ணம் இருக்கிறது, இது நியாயமான ஒன்று. அதே போல் கர்த்தரிடத்திலிருந்து இவ்வளோ தயவுகளை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்னைக்காவது நம்முடைய சாட்சிகளை, நான் ஊழியத்தில் நான் இன்றைக்கி இப்படி இருந்தேங்க, இன்றைக்கி ஆண்டவர் இப்படி என்னை வளர்த்து, நம்ம பழகிற நபர்கள், நாம் பேசுகிற ஒரு நபர்கள், இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம சாட்சி சொல்லணும். நான் கூட நினைப்பேன், சாட்சின்னு சொல்லிட்டா சில சபைகளில் உடனே வந்து நிற்பாங்க சாட்சி சொல்கிறதுக்கு. நான் சொல்கிறேன் சாட்சி அப்படிம்பேன். ஏன், அதில் என்ன இருக்குது அப்படின்னா, உண்மையுள்ள சாட்சிக்காரன் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறான். அல்லேலூயா. எதை சாட்சியாக சொல்கிறோம், கர்த்தர் செய்த நன்மையை சாட்சியாக சொல்கிறோம். ஆமே. புதுக்கோட்டையில் ஒரு
ஐயா ஒருத்தர் சாட்சி சொன்னார் சபையில். அவர் சொந்த ஊரை விட்டு வேலையின் நிமித்தம் பல ஊர்களுக்கு அவர் சென்று ஒரு நிலையான ஒரு வீடு அவருக்கு இல்லை. வேலையில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். சென்னையில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு ஃப்ளாட்டு வாங்கினார். அந்த ஃப்ளாட்டை விற்றுட்டு ஊருக்குள்ளே வந்து ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணினாராம். அவர் அந்த ஃப்ளாட்டை எத்தனையோ நபர்களுக்கு காண்பித்தாராம். ஆனால் இவர் எதிர்பார்க்கிற விலையில் அந்த ஃப்ளாட்டுக்கு நல்ல ஒரு விலையே கொடுக்கலையா. ஆனால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, அதை விற்றுட்டு வந்து இதை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். ஆனால் அவர் 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 நினைத்ததுக்கு மாறாக நடந்துச்சான். என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்து அந்த ஃப்ளாட்டையும் விற்கல, அவர் புதுக்கோட்டையில் வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை செய்தாராம். ஆமேன். அவர் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார், என்னை சாட்சி சொல்ல சொன்னால் நான் இதை தாங்க சொல்லுவேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் செய்ததை என்னால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் செய்ததை உங்களால் என்னால் என்ன பண்ண முடியாது. நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் தேவனுக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் செய்த விஷயங்களை நம்ம மறக்காமல் மற்றவங்களுக்கு சொல்லுகிற பொழுது தான் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமேன். இன்னைய வரைக்கும் என்னை நான் சொல்லுவேன், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்பொழுது தான் என்னை ஆண்டவர் அழைத்தார்னு சொல்லுவேன். நான் படிச்சுட்டு எங்கள் ஊரில் ஃபேன் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஆடு மேய்ச்ச ஒரே ஆள் நான் தான் அப்படிம்பேன். அப்போ இதை சொல்லும்போது எனக்கு சில நேரம் எப்படி இருக்கும், சரி இதெல்லாம் போய் சொல்லணுமா அப்படின்னு எனக்கு தோணும், சில இடங்களில் தோணும். அப்போ நம்மளை அவங்க பார்க்கும்போது எப்படி நம்மளை பார்ப்பாங்க, ஒரு ஆடு மேய்ச்சவரா அப்படின்னு பார்ப்பாங்களா, இப்படி ஒரு கிராமத்தாளா அப்படின்னு நினைப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, கிராமத்தாள் நினைப்பாங்களா, இல்லை இவர் ஆடு மேய்ச்சவராக நினைப்பாங்களா, அப்படிலாம் யோசிப்பாங்க. நான் எதையும் யோசிக்க மாட்டேன். உண்மை என்னவோ கர்த்தர் என்னை நடத்தி வந்த வழிகளை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. அதுதான் தாவீது அந்த இடத்துல சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் என்ன பண்ணுவேன், பாடுவேன். அவரை நான் பாடுவேன். சங்கீதம் 23:6 சொல்லியிருக்கு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஆண்டவர் பல நன்மைகளை வைத்திருக்கிறார், பல சாராம்சங்களை வைத்திருக்கிறார், பல திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்டதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை அநேகருக்கு அவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. குறைவுகள் ஏன் வருது? எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. போன மாதமெல்லாம் குறைவு, போன மாதமெல்லாம் எனக்கு நிறைய குறைவு. ஏன் வருது குறைவு வாழ்க்கையில்? என்னைக்காச்சும் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? சொல்லுங்கள் டேடி பிரதர், குறைவுகள் ஏன் வருது? நாம தான் காரணம். குறைவுகளுக்கு நாம தான் காரணம். நம்ம தேவனை சரியாக தேடுகிறது இல்லை, கர்த்தரை சரியாக நம்ம தேடுகிறது இல்லை. அப்போ வசனம் பொய்யா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நன்மை உண்டாகும், சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடந்து தாழ்ச்சி அடையும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட. அப்போ பொய்யா வசனம்? இப்போ நீங்கள் கர்த்தரை தேடுனீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை என்ன பண்ணுவார், அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சிங்கக்குட்டியை ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். காட்டில் பலம் நிறைந்த ஒரு மிருகம், காட்டுக்கே ராஜாவாகிய ஒரு மிருகம், அந்த மிருகத்துக்கு கூட பட்டினியாக இருக்கிற சூழ்நிலை வருமா? ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு எனக்கும் எந்த குறைவும் வராது. அல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பஞ்சகாலத்திலும் கூட அவர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பக்தனாகிய தாவீது சொல்கிறார், என் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அல்லேலூயா. நம்முடைய நன்மை எவ்வளோ பெரியது, நம்முடைய நன்மை எவ்வளோ பெரியது. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவருடைய அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், தேடணும். திடீர்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, தங்கத்துடைய ரேட்டு 1 லட்சம் வரப்போகுது. அப்போ கிறிஸ்தவர்கள் தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? கிறிஸ்தவர்கள் தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள், ஆடம்பரமான ஒரு பொருள். தேவைக்காக நான் சொல்ல, நிறைய பணம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க, தப்பு இல்லை. கடனை உடனே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை எதற்காக நீங்கள் வாங்குறீங்க, அதோடைய பலன் என்னங்கிறத புரிந்து கொண்டு வாங்குங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு தந்திரமான செயலாக உலகம் போய்கொண்டு இருக்கு. இந்த 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 இது எல்லாம் ஒரு நாள் வீதியில் என்ன பண்ணப்படுமா, கொட்டப்படும். தங்கத்தை வீதியில் கொட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? எப்போ மனுஷன் தங்கத்தை வீதியில் கொட்டுவான் தெரியுமா? அவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில், பஞ்சம், கொடிய பஞ்சம் வரும்பொழுது. எசேக்கியேல் 17 நினைக்கிறேன். எசேக்கியேல் 17 எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 17 வசனம் எனக்கு தெரியல, ஆனால் எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு. 17:19 வாசிங்க பார்க்கலாம். 17:19 நினைக்கிறேன், பாருங்க. சரி 7 எசேக்கியேல் 7. 7:19 வாசிங்க. ஆமேன், போதும். அல்லேலூயா. என்ன எழுதியிருக்கு பாருங்க. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள், அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும், கர்த்தருடைய சினத்தின் நாளிலே. அது எந்த நாள்? கர்த்தருடைய சினத்தின் நாள் என்பது எந்த நாள்? கடைசி நாள். இப்போ யோசித்து பாருங்க, உலகம் எந்த அளவுக்கு வருது, நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நான் இந்த வசனத்தை நேற்று நான் எனக்குள்ள ஒரு கேள்வி வரும்போது இதை வாசித்து பார்த்தேன். எங்கடா அந்த வசனம் இருக்குது, நம்ம எங்கேயோ வாசித்து இருக்கிறோமேன்னு சொல்லி நான் படித்து பார்த்தேன். அப்போ கர்த்தருடைய சினத்தின் நாளிலே கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது, மனிதர்கள் சேர்த்து வைக்கிற வெள்ளியும் பொண்ணும் என்ன பண்ணாது, அவங்களை காப்பாற்றாது. அவர்கள் அதில் இந்த வெள்ளியும் பொண்ணும் அவர்களை பிழைக்க வைக்க முடியாது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, குப்பைன்னு சொல்லி வீதியில் எறிந்து விடுவார்கள். இந்த உலகம் அந்த நிலைமைக்கு மாறும். இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்த்து வைத்தோன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்தாருன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் பரலோகம் போயிடுவோம். நம்ம சேர்த்து வச்ச வெள்ளியும் பொண்ணும் எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் சேர்த்து வைக்கல, ஒருவேளை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா யாருக்கு எடுத்துகிட்டு போவாங்க, யாருக்கு அது போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவைகள் தேவை என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால், அது எந்த இடத்துல எப்படி, அதை நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருந்து கர்த்தர் அதை மையப்படுத்துகிறார், இல்லைன்னு சொல்லலை. தங்கம் அப்படிங்கிற வார்த்தையே, பொண்ணுங்கிற வார்த்தையே ஆதியாகமத்திலே அவர் பேசிட்டார். 4 ஆறு போகுது, அந்த 4 ஆறில் ஒரு ஆறு போகிற இடத்துல அந்த இடத்துல பொன் விளையும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அன்னைக்கே அதற்கு ஒரு மைய கருத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆமேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தர விரும்புகிறார், நன்மையானதை தர விரும்புகிறார். நன்மை செய்யுங்கள். கர்த்தர் வருகிற வரையிலும் நாம் நன்மை செய்வதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் வருகிற வரையிலும் நன்மை செய்வதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். ஆபேலை பார்த்து, காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, காயினை பார்த்து, காயின் தன்னுடைய சகோதரன் என்ன பண்ணிட்டான், கொன்று போட்டு விட்டான். அந்த வசனம் ஆதியாகம புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் நாலாம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அல்லேலூயா. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்போ நன்மை செய்கிறதுனால நமக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. நாம் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் பாவம் நம்முடைய வாசற்படியில் என்ன பண்ணுமா, படுத்திருக்குமாம். ஆமேன். வசனம் சொல்ல, நன்மை செய்ய திராணி இருந்த போதிலும் நீங்கள் செய்யாதிருப்பீர்களானால் அது பாவமாக எண்ணப்படும். ஆமேன். அதனால் கர்த்தருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள். ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை எடுத்து சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த, என்னை சாட்சியாக நிறுத்தினார் அப்படின்ற என்ன பண்ணுங்க, நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வருவார், நல்ல பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது என்னன்னு சொல்லி தெரியல. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம பாடுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம்.
கர்த்தர்கரம் நம்மோடு கூட இருப்பதனால், கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். இந்த வரிகளை ஒரு முறை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு எழுந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. சிபாலரதலரபா. கடந்த நாட்களில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரம் ஆண்டவரே. இத்தனை வருடமாய் இந்த இடத்துல நம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமத்தோடு நாங்கள் செய்கிறோமே ஆண்டவரே. இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிச்சுங்கிறப்பா, ஜனங்களால் அந்த சபையை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நாங்கள் செபித்த பொழுது எங்களுக்குள்ள மனசோர்வு உண்டானது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தார். தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். வசனம் இருக்கிறது, தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வருகிற வரையிலும் நம்மால் இயன்றத மற்றவர்களுக்கு செய்வோம், சபைக்கு செய்வோம், கர்த்தருக்கு செய்வோம், நம்மை நேசிக்கிறவர்களுக்கு செய்வோம், நம்ம எதிர்க்கிறவர்களுக்கு செய்வோம். நம்மளால முடிஞ்சதை இயன்றதை அவர் வருகிற வரையிலும் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நாம் தேடும் பொழுது குறைவான நேரத்தில் மட்டும் அல்ல, எல்லா சூழல்லையும் நாம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சிபாலரதலரபா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிங்க குட்டிகள் பட்டினியா இருந்து தாழ்ச்சியா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. ரீபா லாரா ஷிகா பாதாலா ராபா. நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலையை ஆசீர்வதி ஆண்டவரே. அதிகமாய் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உயர்த்துங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கப்பா. நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறத உணரும்படி, கர்த்தர் கரம் இருக்கிறத நாங்கள் உணரும்படி கர்த்தர் கிரியை செய்ய ஆண்டவரே. அநேகர் அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. ஷீபா தாரா லாராபா தூரா காபா தாரா லாரா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நன்மை செய்கிறத நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் அநேகருக்கு எடுத்து காண்பிக்க, வலகரம் செய்வது இடகரம் அறியாமல் ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்வதில் ஜாக்கிரதையோடு செய்ய கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேற பெற்ற அன்னின் ஐக்கியமும் என்று வேண்டுமல்ல சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord, praise the Lord.